1000 வருடங்களுக்கு முன் இன்று நம்மால் பார்க்க முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பேரரசு தமிழ்நாட்டில் இருந்தது. அதுதான் சோழ பேரரசு. அந்த பேரரசின் மிகப்பெரிய கனவு உலகமே ஆச்சரியப்படும் ஒரு கோவிலை கட்டுவது. ஆனா அந்த காலத்தில் கிரேன் இல்லை, மஷீன் இல்லை, மாடர்ன் டெக்னாலஜி இல்லை. இருந்தாலும் இன்று கூட உலகம் வியக்கும் ஒரு அதிசயத்தை அவர்கள் கட்டினார்கள். அதுதான் தஞ்சாவூர் பெரிய கோவில். இந்த கோவில் ஒரு சாதாரண கோவில் இல்லை. இது தமிழர்களின் இன்ஜினியரிங் பவர், 1000 வருடங்களுக்கு முன் இருந்த இன்டெலிஜென்ஸ் மற்றும் இம்பாசிபிளான கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கில்ஸுக்கு ப்ரூஃப். இந்த கோவிலை கட்ட உத்தரவு கொடுத்தவர் மகா மன்னன் ராஜராஜ சோழன். அவர் ஒரு விஷயத்தை நினைத்தார். உலகத்தில் யாரும் மறக்க முடியாத கோவில் வேண்டும். அதற்காக ஆயிரக்கணக்கான வேலைக்காரர்கள், சிற்பிகள், இன்ஜினியர்ஸ் மற்றும் யானைகள் கூட பயன்படுத்தப்பட்டன. ஆனா மிகப்பெரிய மிஸ்ட்ரி என்ன தெரியுமா? இந்த கோவிலில் பயன்படுத்தப்பட்ட பல கற்கள் மிகவும் பெரிய கிரானைட் ஸ்டோன்ஸ். சில கற்கள் பல டன் எடை கொண்டவை. இன்று கிரேன் இல்லாமல் கூட தூக்க கஷ்டம். ஆனா 1000 வருடங்களுக்கு முன் அவர்கள் இதை எப்படி மேலே கொண்டு போனார்கள்? பல வரலாற்றாளர்கள் சொல்வதன்படி அவர்கள் ஒரு ஜயண்ட் மட் ரேம்ப் கட்டினார்கள். அதாவது மண்ணால் செய்யப்பட்ட ஒரு நீண்ட சாலை. அந்த சாலை பல கிலோமீட்டர் நீளமாக இருந்திருக்கலாம். அதன் மேலே மர உருளைகள் வைத்து யானைகள் மற்றும் நூற்றுக்கணக்கான மனிதர்கள் சேர்ந்து பெரிய கற்களை மெதுவாக இழுத்துச் சென்றார்கள். ஒவ்வொரு கல்லையும் மேலே கொண்டு போவது ஒரு பெரிய மிஷன் மாதிரி இருந்திருக்கும். சூரிய வெப்பம், காயம், சோர்வு. ஆனா அவர்கள் நின்றதே இல்லை. ஏன்னா அவர்கள் ஒரு சாதாரண பில்டிங் கட்டவில்லை, வரலாற்றை உருவாக்கிக் கொண்டிருந்தார்கள். அதிலும் கோவிலின் மேல் இருக்கும் மிகப்பெரிய கல், அது இன்று கூட மக்களை ஆச்சரியப்படுத்துகிறது. அந்த கல்லை மேலே வைத்தது எப்படி? இதற்கான எக்ஸாக்ட் ஆன்சர் இன்று வரை யாருக்கும் முழுமையாக தெரியாது. அதனால்தான் பெரிய கோவில் இன்னும் ஒரு மிஸ்டரியா இருக்கிறது. ஆனா இந்த கோவிலின் கிரேட்னஸ் அதன் சைஸ் மட்டும் இல்லை, அதன் ஆர்கிடெக்சர், சிமெட்ரி மற்றும் பிரிசிஷன். 1000 வருடங்கள் கடந்தும் இந்த கோவில் இன்னும் உறுதியாக நிற்கிறது. புயல், மழை, நேரம் எதுவும் இதை சாய்க்க முடியவில்லை. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கேள்வி தோன்றும். 1000 வருடங்களுக்கு முன் இருந்த தமிழர்கள் நாம் நினைப்பதை விட மிகவும் அட்வான்ஸ்டா இருந்தார்களா? இன்று மாடர்ன் டெக்னாலஜி இருந்தும் இவ்வளவு பெர்ஃபெக்ஷன் கிடைப்பது கஷ்டம். ஆனா அந்த காலத்தில் இருந்த இன்ஜினியர்ஸ் இதை சாதித்து விட்டார்கள். அதனால்தான் தஞ்சாவூர் பெரிய கோவில் ஒரு டெம்பிள் மட்டும் இல்லை, தமிழர்களின் பெருமை, சோழர்களின் சக்தி மற்றும் 1000 வருடங்களாக உயிரோடு நிற்கும் ஒரு அதிசயம்.